Today நம்ம பார்க்க போற டாபிக் C program to accept a string and print the same with or without using loop. ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக ரீட் பண்ணி சேம் ஸ்ட்ரிங்கை அப்படியே அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியும் யூஸ் பண்ணாமையும் சி ப்ரோக்ராம் எப்படி எழுதலாங்கிறத இந்த டுட்டோரியலில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ ப்ரோக்ராம் எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம ஒரு இன்புட் ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணி அதை அப்படியே பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வித்தவுட் யூசிங் லூப் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். stdio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தென் conio.h கன்சோல் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தென் இந்த ப்ரோக்ராமில் நான் எந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணலை, அதனால நான் string.h ஹெடர் ஃபைலை இங்கே இன்க்ளூட் பண்ணலை. தென் நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷனில் நான் ரிட்டர்ன் டைப் வாய்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், எம்டி டேட்டா டைப். அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. தென் ஸ்பேஸ் விட்டு மெயின், அதுக்கப்புறம் parenthesis bracket, தென் இதில் செமிகோலன் யூஸ் பண்ணக்கூடாது. தென் மெயின் ஃபங்க்ஷனோட பிகினிங் ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். நெக்ஸ்ட் வந்து லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன். இப்போ அந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம்ல ஒரு ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணி அதை அப்படியே பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து இன்புட்டாக வேணும். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்பில் கேர் கொடுக்கணும், ஸ்பேஸ் விட்டு ஒரு ஸ்ட்ரிங் நேம், நான் இங்கே எஸ்டிஆர்னு கொடுத்துருக்கேன். தென் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அதுக்குள்ளே அந்த ஸ்ட்ரிங்கோட சைஸ் கொடுக்கணும், நான் 15 கொடுத்துருக்கேன். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, எஸ்டிஆர்ங்கிறது ஸ்ட்ரிங் நேம், அதில் 50 கேரக்டர்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இதுக்கு மீனிங். இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். தென் நெக்ஸ்ட் வந்து கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன். ஸோ கன்சோலில் இருக்கிற ப்ரீவியஸ் ப்ரோக்ராமோட அவுட்புட்டை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். தென் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு இன்புட் ஸ்ட்ரிங்கை வந்து ரீட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி யூசர்ட்ட இருந்து இன்புட்டை என்டர் பண்ண சொல்றதுக்கு ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ பிரிண்ட் ஆஃப்னு டைப் பண்ணிட்டு parenthesisக்குள்ள டபுள் கோட்ஸ் போட்டு அதுக்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். இப்போ என்ன ஸ்ட்ரிங்கை நம்ம டிஸ்பிளே பண்ணணுமோ அது இதுக்குள்ள கொடுத்துக்கலாம். நான் இப்போ என்டர் எ ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன் டபுள் கோட்ஸ்க்குள்ள. தென் parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். நெக்ஸ்ட் நான் ஸ்கேன்ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இன்புட்டை கெட் பண்றேன். அப்போ ஸ்கேன்ஆஃப்னு டைப் பண்ணிட்டு parenthesis போட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுனால ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %s யூஸ் பண்ணியிருக்கேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா. தென் இப்போ வேரியபிள் நேம் கொடுக்கணும், நான் எஸ்டிஆர்னு வச்சிருந்தேன். அந்த எஸ்டிஆர்ங்கிற நேமை இதுக்குள்ள கொடுத்துட்டு parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். இப்போ நான் ஸ்கேன்ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு இன்புட் ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணியிருக்கேன். தென் ரீட் பண்ண அந்த ஸ்ட்ரிங்கை நான் இப்போ ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்றேன். அப்போ பிரிண்ட் ஆஃப்னு டைப் பண்ணிட்டு parenthesis போட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ள நமக்கு தேவையான ஸ்ட்ரிங்கை கொடுத்துக்கலாம். நான் வந்து த என்டர்டு ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கேன். தென் ஒரு ஸ்பேஸ் விட்டு எந்த இடத்துல ஸ்ட்ரிங்கை நான் டிஸ்பிளே பண்றேன். ஸோ அதுக்கு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கொடுக்கணும், %s. தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா கொடுத்துட்டு ஸ்ட்ரிங் எந்த வேரியபிள் இருந்துச்சோ அந்த வேரியபிள் நேமை கொடுக்கணும், நான் எஸ்டிஆர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். இப்போ என்ன ஆகும்னா அந்த எஸ்டிஆர்ங்கிற வேரியபிள் இருந்த வேல்யூ %s கொடுத்த இடத்துல வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக ரீட் பண்ணி அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டோம். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் எதுவும் யூஸ் பண்ணலை. தென் ஃபைனலாக ஒரு getch ஃபங்க்ஷன், தென் மெயின் ஃபங்க்ஷனோட எண்டிங் ஒரு ரைட் கர்லி பிரேஸ். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா என்டர் எ ஸ்ட்ரிங் அப்படின்னு டிஸ்பிளே இருக்கு. தென் நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன், நான் காட்னு கொடுத்துருக்கேன். த என்டர்டு ஸ்ட்ரிங் இஸ் காட் அப்படின்னு டிஸ்பிளே இருக்கு. அப்போ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணாம ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக கெட் பண்ணி அதை அப்படியே பிரிண்ட் பண்றதுக்கு ஸ்கேன்ஆஃப் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இப்போ ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். தென் இதுலயே அன்ஃபார்மேட்டட் ஃபங்க்ஷன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். getS putS ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் நம்ம ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். சேம் ப்ரோக்ராம்லயே இப்போ எடிட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப்க்கு பதிலாக நம்ம putS அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி parenthesis bracket போட்டு நமக்கு தேவையான ஸ்ட்ரிங்கை உள்ள கொடுத்தோம்னா அது அப்படியே அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகும். தென் ஸ்கேன்ஆஃப்க்கு பதிலாக getSங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்லாம் இதில் யூஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா இது ஒரு அன்ஃபார்மேட்டட் ஃபங்க்ஷன். ஜஸ்ட் அந்த வேரியபிள் நேமை கொடுத்தாலே போதும், யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்கக்கூடிய அந்த வேல்யூ அந்த வேரியபிள்ல வந்து ஸ்டோர் ஆயிரும் யூசிங் getS ஃபங்க்ஷன். தென் அதையே நான் putS ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்றேன். putSன்னு டைப் பண்ணிட்டு நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை மட்டும் டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுத்தா போதும். இந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகும். தென் அகைன் putS ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த வேரியபிள் நேமை நான் கொடுத்துருக்கேன். இப்படி கொடுத்தோம் அப்படின்னா அந்த எஸ்டிஆர்ங்கிற வேரியபிள் இருந்த வேல்யூ வந்து நமக்கு இப்போ அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகும். நான் இப்போ இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா putS ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்த ஸ்ட்ரிங் தான் இப்போ டிஸ்பிளே ஆயிருக்கு, என்டர் எ ஸ்ட்ரிங் அப்படின்னு.
தென் நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நான் இப்போ காட்னு கொடுத்துருக்கேன். இது கெட்டியஸ் ஃபங்க்ஷன் மூலமா ரீட் ஆகி எஸ்டிஆர்ங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆகும். தென் நான் புட்டியஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணியிருந்தேன். அந்த என்டர்டு ஸ்ட்ரிங் அது நமக்கு டிஸ்பிளே இருக்கு. தென் அகைன் நான் புட்டியஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த எஸ்டிஆர்ங்கிற வேரியபிளை கொடுத்துருந்தேன். அதில் காட்ங்கிற வேல்யூ தான் ரீட் பண்ணியிருந்தோம். அது அப்படியே இப்போ அவுட்புட்ல டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ அப்போ நம்ம ஃபார்மேட்டட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் ஒரு ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். அன்ஃபார்மேட்டட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் ஒரு ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து வித்தவுட் யூசிங் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ ஒரு இன்புட் ஸ்ட்ரிங்கை நம்ம கெட் பண்ணிட்டு அதை லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வேரியபிள் டிக்ளரேஷன் இருக்கட்டும். நான் கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ சிஎல்ஆர் எஸ்இஆர்னு டைப் பண்ணிட்டு பெரான்திசிஸ் போட்டு ஒரு செமிகோலன். தென் பிரிண்ட்அப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்றேன். அப்போ பிரிண்ட்அப்னு டைப் பண்ணிட்டு பெரான்திசிஸ் போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள என்டர் எ ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கேன். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு பெரான்திசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட்டா கெட் பண்ணணும். இன்புட்டா கெட் பண்றதுக்கு நம்ம பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன்ஆஃப் யூஸ் பண்ணியும் டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம். தென் புட்டியஸ் கெட்டியஸ் யூஸ் பண்ணியும் டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம். பட் இப்போ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எப்படி அந்த லூப் மூலமா ஸ்ட்ரிங்கை ஐட்ரேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஒவ்வொரு கேரக்டர் பை கேரக்டரா கெட் பண்றோம். ஸோ கெட் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, கெட் கேர். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து கேரக்டர் பை கேரக்டரா கெட் பண்றதுக்கு கெட் கேர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதுக்காக நான் ஒரு கேரக்டர் வேரியபிளை இங்கே டிக்ளேர் பண்றேன். ஸோ அப்போ டேட்டா டைப்ல கேர் ஸ்பேஸ் விட்டு ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கணும். நான் இப்போ சி அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கெட் கேர் ஃபங்க்ஷன்ல இருந்து கிடைக்கக்கூடிய வேல்யூவை நான் சி அப்படிங்கிற வேரியபிள்ல கொண்டு அசைன் பண்ணியிருக்கேன். சி ஈக்குவல் டு கெட் கேர் ஆஃப். இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகுனா ஒரு கேரக்டரை கெட் பண்ணி இந்த சிங்கிற வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ணோம். இதையே நம்ம ஒரு என்டையர் ஸ்ட்ரிங்கையும் கெட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரிப்பீட்டடா அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். அதுக்கு நான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். நான் இங்கே வைல் லூப் யூஸ் பண்றேன். இப்போ வைல்னு டைப் பண்ணிட்டு பெரான்திசிஸ் பிராக்கெட் போட்டு அதுக்குள்ள நம்ம இந்த கெட் கேர் ஃபங்க்ஷனை கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இந்த கெட் கேர் ஃபங்க்ஷன்ல இருந்து ரீட் பண்ணக்கூடிய அந்த கேரக்டர் சிங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆகும். அதை ஃபர்ஸ்ட் நான் ஒரு செப்பரேட் பிராக்கெட்குள்ள கொடுத்துக்கிறேன். இதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஸ்லாஷ் என். ஸ்லாஷ் என் நான் சிங்கிள் கோட்ஸ்குள்ள கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கெட் கேர் ஃபங்க்ஷன் மூலமா ஒரு கேரக்டரை கெட் பண்ணி அந்த கேரக்டர் வந்து ஸ்லாஷ் என்னா இல்லாத வரைக்கும் ஒரு நியூ லைன் கேரக்டரா இல்லாத வரைக்கும் இந்த லூப் வந்து ரிப்பீட்டடா நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கை கெட் பண்ணிக்கிட்டே இருக்கும். தென் இந்த வைல் பிளாக்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். இப்போ நம்ம கெட் கேர் மூலமா ரீட் பண்ண அந்த கேரக்டரை அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கு நான் புட் கேர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ புட் கேர்னு டைப் பண்ணிட்டு பெரான்திசிஸ் போட்டு அதுக்குள்ள அந்த வேரியபிளை பாஸ் பண்ணணும். நான் சிஏ கொடுத்துருக்கேன். தென் பெரான்திசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். நெக்ஸ்ட் வைல் பிளாக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஒரு ரைட் கர்லி பிரேஸ். தென் ஃபைனலா ஒரு கெட் சிஹெச் ஃபங்க்ஷன். தென் மெயின் ஃபங்க்ஷனோட எண்டிங் ஒரு ரைட் கர்லி பிரேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வைல் லூப் மூலமா என்ன ஆகும்னா நம்ம ஒவ்வொரு கேரக்டரா இந்த கெட் கேர் ஃபங்க்ஷன் மூலமா ரீட் பண்றோம். அப்போ நம்ம ரீட் பண்ற அந்த கேரக்டர் இந்த கெட் கேர் ஃபங்க்ஷன் மூலமா ரீட் ஆகி சி அப்படிங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆகும். அந்த சில இருக்கிற வேல்யூ ஸ்ட்ரிங்ல உள்ள ஒரு கேரக்டரா இருந்துச்சுன்னா அது அப்படியே புட்கார் ஃபங்க்ஷன் மூலமா டிஸ்பிளே பண்ணிடுறோம். எது வரைக்கும் டிஸ்பிளே பண்றோம், அது ஒரு ஸ்லாஷ் என் ஒரு நியூ லைன் கேரக்டரை ரீட் பண்ற வரைக்கும் ஒவ்வொரு கேரக்டரையா கெட் பண்ணி புட்கார் ஃபங்க்ஷன் மூலமா அவுட்புட்லையும் டிஸ்பிளே பண்ணிடுறோம். அப்போ நம்ம ரீட் பண்ணி ரைட் பண்ணிடுறோம். எப்போ ஸ்டாப் பண்றோம் அப்படின்னா ஸ்லாஷ் என்ன ரீட் பண்ற வரைக்கும். அப்போ நம்ம இன்புட் ஸ்ட்ரிங் கொடுக்கும்போது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரிங் கொடுத்தாலும் ஸ்பேஸ் கொடுத்து ஒரே லைன்ல கொடுத்துக்கிட்டே போனோம். என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கெட் கேர் ஃபங்க்ஷன் அதுக்கப்புறமா ஒர்க் ஆகாது. ஏன்னா வைல் லூப் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். எப்போ நம்ம ஸ்லாஷ் என் கொடுத்துட்டோமோ அப்போ வைல் லூப் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ தட் அதுக்கப்புறம் புட் கேர் ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆகாது. இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போ நமக்கு தேவையான ஸ்ட்ரிங்கை நம்ம இன்புட்டா கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஹெச்னு ஒரு கேரக்டர் கொடுக்குறேன்னா இது கெட் கேர் ஃபங்க்ஷன் மூலமா ரீட் ஆகும். இதோட வேல்யூ இப்போ ஸ்லாஷ் என் கிடையாது. அப்போ இது அப்படியே போய் அவுட்புட்ல நமக்கு டிஸ்பிளே ஆயிரும். இப்படி நம்ம எத்தனை கேரக்டர் கொடுக்குறோமோ அத்தனை கேரக்டரும் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். நம்ம ஸ்ட்ரிங் கொடுக்கும்போது ஸ்பேஸ் கொடுத்து இப்படி ஒரே லைன்ல எவ்வளவு ஸ்ட்ரிங் வேணாலும் கொடுத்துக்கிட்டே போகலாம். எத்தனை கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே அது கெட் கேர் ஃபங்க்ஷன் மூலமா ரீட் ஆகி வைல் லூப் மூலமா ரிப்பீட்டடா புட் கேர் ஃபங்க்ஷன் மூலமா பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்போ நம்ம ஸ்லாஷ் என் கொடுக்குறோமோ ஸோ என்டர் கீயை எப்போ ப்ரெஸ் பண்றோமோ பார்த்தீங்கன்னா அந்த வைல் லூப் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ தட் நம்ம கொடுத்துருந்த அந்த எல்லா கேரக்டரும் அப்படியே அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி வைல் லூப் யூஸ் பண்ணியும்
நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம்.